ஒரே மீட்டிங்ல 58 கட்சியை சார்ந்த தலைவர்கள். தமிழக முதலமைச்சர் உள்ள வந்த உடனே அனைத்து கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களும் எழுந்து வணக்கம் வைக்கிறாங்க. ஒரே கூட்டத்துல கமல், கருணாஸ், திரு அன்புமணி ராமதாஸ், தொல் திருமாவளவன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இந்த கட்சி கூட்டத்துல அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மையம், தாவேகா உட்பட 58 கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்துல கலந்துருக்காங்க. இத்தனை பேரும் எதனால கலந்துருக்காங்க விரிவா பார்ப்போமா? சென்னை தலைமைச் செயலகத்துல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநில உரிமைக்காக அனைத்து கட்சி கூட்டங்கள் நடந்திருக்கு. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்துல அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. இதுல அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமகன்னு கிட்டத்தட்ட 58 கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்திருக்காங்க. சோ இந்த மீட்டிங்க்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உள்ள வந்த உடனே எல்லாரும் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறாங்க. எல்லாரையும் கிரீட் பண்ணி முடிச்ச பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்துக்கு சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு அப்படின்னு அவர் கூறியதா கூறப்படுது. மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிச்சாலும் விகிதாச்சார அடிப்படையில கணக்குகளை எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தற்போது முதலமைச்சர் அவர்கள் கலந்துகிட்ட இந்த கூட்டத்துல அனைத்து கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களும் கலந்து இருக்கக்கூடிய காணொலி இணையத்துல வேகமா பரவி வருது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகியும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.